வணக்கம்ங்க. இந்த மாதிரி கோவைப்புதூர் அருகில் நீர்வளம் சேமித்து வைக்கக்கூடிய குளம் உள்ளது. இதிலிருந்து தண்ணி சுத்தம் செய்து மக்களுக்கு விநியோகம் பண்ணாமல், கோயம்புத்தூர் சிங்காநல்லூருக்கு அருகில் உள்ள குளத்தேரி மாரியம்மன் கோவில் பக்கத்தில் சாக்கடை தண்ணி கலக்கிறது. ஜிஹெச்சில் வரக்கூடிய தண்ணி கலக்கிறது. அந்த தண்ணியை சுத்தம் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்கிறது இந்த தமிழக அரசு. இப்படிப்பட்ட துரோகம் செய்யக்கூடிய அரசியல் நமக்கு தேவையா? சிந்தியுங்கள். புதிய ஒரு வரலாற்று படைக்க வேண்டும் என்றால் புதிய அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள். தமிழக மக்களே, உங்களிடம் ஒரு வேண்டுகோள் தான் இது. நீங்கள் மாறுங்கள். தயவுசெய்து அனைவரும் மாறுங்கள். யாரும் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்று நான் பேசவில்லை. எந்த ஒரு அரசியல் அமைப்பும் தமிழக மக்களுக்காக கிடையாதுங்க. அதை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் புதியது ஒரு நபர் உருவாக வேண்டும். புதிய எம்எல்ஏ, புதிய எம்பி எல்லாருமே புதுசாக வந்தால் மட்டும்தான் புதிய மாற்றம் கொண்டு வர முடியும். ஆண்டாண்டு காலம் இருக்கக்கூடிய கோடிகளை பையில் வைத்துக்கொண்டு, வீடுகளை கோடிகளை வைத்துக்கொண்டு, பல கோடி சம்பாரித்து பல கோடி சொத்துக்களை சேர்த்து அவர்களை நாம் பகைச்சு கொள்ள முடியாது. ஏனென்றால் அனைத்து அரசியல்வாதிகளும் அதிகாரிகளுக்கும் அரசாங்க அதிகாரிகளும் சொந்த பந்தங்களாக இருக்கிறார்கள், அல்லது நோட்டை கொடுத்து நாட்டை சூறையாட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் மீண்டும் கேட்கின்றேன். ராமநாதபுரம் அருகில், அதாவது சிங்காநல்லூர் அருகில் குளத்தேரி மாரியம்மன் பக்கத்தில் ஜிஹெச் தண்ணியும் சாக்கடை தண்ணியும் கலந்து கொண்டிருக்கிறது. அதனை சுத்தம் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள். இதனால் நோய் அதிகமாக வந்து ஆஸ்பத்திரி பெருகி கொண்டே போகிறது. ஜிஹெச்சில் கோயம்புத்தூரில் பார்த்துருங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை விட ப்ரைவேட் ஆஸ்பத்திரி நிறையா உருவாகி விட்டதுங்க. கூட்டமாக அலமோதுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த தமிழக அரசு. விவசாயம் செழிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி நீர்த்தேக்கம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதிலிருந்து தண்ணி எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ண வேண்டும். அதனை சிங்கானூருக்கு அருகாமையில் உள்ள நீர் சுத்திகரிப்பு ஆலையை நிறுத்தி அதனை சீல் வைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு தமிழக அரசு 30 ஆண்டு காலம் ஏமாற்றி அவர்கள் பேரம் பேத்தி 300 ஆண்டுகள் வாழும் அளவுக்கு சொத்து சேர்த்து விட்டார்கள். தமிழக மக்களே, மாறுங்கள். தயவுசெய்து மாறுங்கள். சிந்தியுங்கள். அனைவரும் சிந்தியுங்கள். கோவைப்புதூர் அருகில் இதுபோன்ற குளம் இன்னும் நிறையாக உள்ளது. அதில் நீரை சேர்த்து மழை நீரை சேகரித்து அதிலிருந்து சுத்தம் செய்து நம் மக்களுக்கு விநியோகம் செய்யலாம். யாரிடம் நாம் போய் கடன் கையேந்து நிற்க தேவையில்லை. பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி ஏன் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது? ஜிஹெச் தண்ணியும் ஆஸ்பத்திரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும் சாக்கடை தண்ணீரும் கலக்கிறது தான் அந்த சிங்காநல்லூர் அருகில், கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் அருகில் குளத்தேரி மாரியம்மன் கோவில் பக்கத்தில் சென்று பாருங்கள். அனைவரும் சென்று பாருங்கள். இதை பொதுநல வழக்காக தொடர்ந்து அந்த நீர்நிலை அமைப்பை மூட செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற இடங்களில் நீர்நிலை அமைத்து அதிலிருந்து சுத்தம் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் 55 ஆகிவிட்டது வயது. 30 ஆண்டு காலம் நான் தனியாக புலம்பிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது யூடியூப்பில் பொதுவாக போட்டுக் கொண்டிருக்கிறேன். மக்கள் திருந்துங்கள். பணத்துக்கு ஆசைப்படாதீர்கள். தாய் தந்தை வேண்டும், சொந்த பந்தம் வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும்.